ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கண்டிஷன் சூப்பர் ஹீட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ தட் இஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஸ்பெசிஃபிக் என்தால்பி வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தில் கேட்டது. அது ப்ரெஷர் வந்து 800 கிலோ பாஸ்கல் அண்ட் டெம்பரேச்சர் 1 equal to 400 டிகிரி செல்சியஸ் அண்ட் P2 equal to 200 கிலோ பாஸ்கல் அண்ட் T2 வந்து 300 டிகிரி செல்சியஸ். இந்த கண்டிஷனுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் ஸ்பெசிஃபிக் என்தால்பி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் சூப்பர் ஸ்டீம் இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எபோவ் 100 டிகிரி செல்சியஸ் போயிருச்சு. ஸோ கண்டிப்பாக வேப்பராக மாறி இருக்கும். ஸோ அதனால நம்ம சூப்பர் ஹீட் ஸ்டீம் போய்க்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் சூப்பர் ஹீட் ஸ்டீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேஜ் வந்து 50லேருந்து நம்ம இந்த ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். பேஜ் 15 போயிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் 18ல ஸ்பெசிஃபிக் என்தால்பி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டேட்டா 15 போயிடலாம். பேஜ் 15ல ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து 800 கிலோ பாஸ்கல். அப்போ நம்மளுக்கு வந்து பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா 8 பார். ஓகே, அப்போ நம்ம கிவன் கண்டிஷன் 8 பார். ஸோ இந்த இடத்துல இருக்கு 8 பார் பிரஷர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பிரஷர் வேல்யூ வந்து 800 கிலோ பாஸ்கல் தட் இஸ் 8 பார். இந்த இடத்துல இருக்கு 8 பார் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இந்த 8 பார் ப்ரெஷரும் 400 டிகிரி செல்சியஸ் மீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3842 மீட்டர் கியூப் பர் கேஜி. இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் வேல்யூ. 8 பார் ப்ரெஷருக்கு 400 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3842. அண்ட் தென் ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா P2 வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோ பாஸ்கல் தட் இஸ் 2 பார். அண்ட் தென் T2 வந்து பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் எடுத்துக்கலாம். இது வந்து V1 0.3842 அப்படிங்கிறது வந்து V1. அண்ட் தென் 2 பார் பிரஷர். ஸோ 2 பார் பிரஷர் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் இங்க இருக்கு 300 டிகிரி செல்சியஸ். அண்ட் தென் 2 பார் பிரஷர். இந்த ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.316 மீட்டர் கியூப் பர் கேஜி. இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் பட் 0.2 மேபி V2 வச்சுக்கலாம், ஸ்மால் V2 வச்சுக்கலாம். ஓகே, இது ஸ்பெசிஃபிக் வால்யூம் எடுத்தாச்சு. அடுத்து என்தால்பி வேல்யூ எப்படி எடுக்குன்னு போய் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 18ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னா 8 பார் பிரஷர். இந்த இடத்துல இருக்கு. அது கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் என்தால்பி 400 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் 3267.5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 3267.5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து H1. அண்ட் தென் H2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பார் பிரஷர் அண்ட் தென் 300 டிகிரி செல்சியஸ். 300 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அண்ட் தென் 2 பார் பிரஷர் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் 2 பார் பிரஷர் அண்ட் 300 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் 3072.1. இது வந்து H2 ஓட வேல்யூ. H1 ஓட ஆல்ரெடி நம்ம 8 பார் பிரஷருக்கு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ரிமைனிங் நம்ம இந்த ஸ்டீம் டேபிள் வேல்யூ எடுத்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஏதாவது நாசல் ப்ராப்ளம் அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து சூப்பர் ஹீட் ஸ்டீமோட வேல்யூஸ் எடுக்கிறது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.